பக்கத்தில் இருக்க ஆட்களை பார்த்து சொல்லுவோம். நல்லா பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து, உங்க முகத்தில் தேவ மகிமை வெளிப்படுது. தெரியாட்ட கூட விசுவாசத்தில் சொல்லுங்க. தெரியல பாஸ்டர், விசுவாசத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு இல்லாட்டா கூட நாளைக்கு தெரிஞ்சிடும். விசுவாசத்தில் சொல்றதுன்னா தெரியுமா, அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட உள்ள இருக்கிறத மாதிரி சொல்லுங்க, வரும். இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை எடுத்து பேசுவோம். நாம் எல்லாரும் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறோம். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும் சொல்லும் பொழுது எல்லாமே ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிஸ் பற்றி சொல்லலை. பாஸ்டர்ஸோ எவாஞ்சலிஸ்டோ தீர்க்கதரிசிகள் அப்படி இந்த 5-fold மினிஸ்ட்ரி மட்டும் சொல்லலை. நாம் எந்த வேலை செய்தாலும் இந்த உலகத்தில் தேவனுக்கென்று தான் வேலை செய்கிறோம். ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா தேவனுக்கென்று டாக்டராக இருக்கீங்க. ஒரு இன்ஜினியராக இருந்தீங்கன்னா தேவனுக்கென்று இன்ஜினியராக இருக்கீங்க. ஒரு நல்ல தாயா தகப்பனாக இருந்தீங்க என்றால் தேவனுக்கென்று நல்ல தாய் தகப்பனாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். சிலர் ரிவார்டு பெறுகிறார்கள், சிலர் ரிவார்டு பெறலை. நாம் எல்லோரும் ரிவார்டு பெற வேண்டும் தான் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு வேத பகுதிக்கு போவோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறார். பேதுரு ரொம்ப பேருக்கு பிடிக்காது, எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்கும். பேதுரு நிறைய கேள்விகள் கேட்டதுனால தான் பைபிளில் நிறைய ஆன்சரே இருக்கு. கேள்விகள் கேட்கப்படவில்லை என்றால் விடை தெரியாது. நிறைய கேள்விகள் நாம் கேட்க வேண்டும் நினைச்சோம், நம்ம கேட்பதற்கு தைரியம் இல்லை. அவர் கேட்டாரு, கேட்டதுக்கு பதில் என் பைபிளில் இருக்கு. நிறைய ஓமைகள் அவர் கேட்டதுனால தான் சில ஓமைகளே வேதத்தில் இருக்கிறது. மத்தேயு 19:27 இந்த சம்பவம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு ஐஸ்வர்யவான் தேவனிடத்தில் வந்து, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். நித்திய ஜீவனை செய்வதற்கு என் மாம்சத்தில் நான் எந்த நன்மை செய்தால், எந்த கிரியை செய்தால் உம்மிடத்திலிருந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும்னு தன் மாம்சத்தை நம்பி கேட்கிறான். அப்ப கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை ஏன் நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லையே அப்படின்னு வர்றார். அப்ப இயேசு நல்லவர் இல்லையா? இதை வச்சு ரொம்ப பேர் சொல்றாங்க, இயேசுவை வாயத்தரன்னு சொல்லிட்டாரு, என்னை ஏன் நீ நல்லவன் சொல்ற, தேவன் ஒருவர் தான் நல்லவன். இவன் அவற்றை வரும் பொழுது இவர் நல்ல தேவன் என்று பார்க்கல, நல்ல போதகரா, ரட்சிப்புக்கு ஒரு வழி சொல்லுகிறவரா பார்க்கிறான். அதனாலதான் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அவரை நல்ல ஆண்டவராக பார்த்து, ஆண்டவரே நித்திய ஜீவனை தார்னும் கேட்டிருந்தான்னா அவனுக்கு 10 கற்பனை சொல்லியிருக்க மாட்டார். அவன் என்ன செய்யணும்னு கேட்ட உடனே ஆண்டவர் 10 கற்பனைகளை செய்யன்னு சொல்றாரு. அவன் 10 கற்பனைகள்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறான். சிலலாம் சொல்லுவாங்கல்ல, நான் ஆகாயத்திலே பறப்பங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆள், நான் பறந்துகிட்டு இருக்கேங்கிறான். அவன் பறக்கலைங்கிறத காமிக்கணும். அதனால உனக்கு இருக்க பணத்தை எல்லாம் கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுங்கிறாரு. இவனை ஒருத்தனுக்கு தான் சொன்னார், ஏன்னா அவனுக்கு பண ஆசை இருக்கு. 10வது கற்பனையை அவன் மீறி வாழுகிறான். அவன் துக்க முகத்தோட அவன் போயிட்டான். அப்ப பேதுரு கேட்கிறான். அவன் போனதுக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்களை பிரவேசிக்க முடியாதுங்கிறாரு. அப்பனா யார் பிரவேசிக்க கூடும் சொல்லும் பொழுது, இது மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும் சொன்னவனே சொல்றாரு. அப்ப பேதுருவுக்கு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? அந்த கேள்விக்கு பதில் தான் பின்னாடி வர்றது எல்லாமே. 27ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினமே, எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறான். அதான் அவன் எல்லாத்தையும் வித்துட்டு என்னை பின்பற்றுவான் சொன்ன உடனே அவன் துக்க முகத்தோட போயிட்டான். அவன் போனவன்னு இவன் கேட்கிறான், நாங்க எல்லாத்தையும் பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறான். அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் அந்த கீழே இருக்க எல்லா சம்பவங்களும் வருது இல்லையா? நம்ம கேட்கல, அவன் கேட்டுட்டான். அவன் கேட்டதுக்கு பதில் இந்த வேதத்தில் இருக்குது. கீழே வாசிப்போம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது
என்னை பின்பற்றி நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வருங்காலத்தில் இயேசுடைய 2வது வருகைக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம். அது வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ரிவார்டு. இப்ப நடக்கக்கூடிய ரிவார்டு என்னங்கிறதையும் கீழே சொல்றாரு. அப்ப எல்லாமே வருங்காலத்தில் தானா, இந்த பூமியில ஒண்ணு இல்லையா? அதுக்கும் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்வான்கிறார். அவனுக்கு 100 ரிசல்ட் வரும். அந்த 100 எப்படி வருகிறதா இன்னைக்கு நீ காமிக்க போறேன். 100 ரிசல்ட் ரிவார்டு வருகிறது எப்படி, தேவன்கிட்ட பெறுகிறது எப்படி தான் நீ காமிக்க போறேன். இந்த பக்கம் அப்படி வச்சுக்கங்க. மார்க் 10க்கு வாங்க. மார்க் 10 தான் கொஞ்சம் டீட்டெயில் நல்லா இருக்கும். 28 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களுடைய கூட 100 வீடுகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்கிறார் இல்லையா? இம்மையிலேயே துன்பங்களோட 100 வீடு கிடைக்குதோ இல்லையோ, 100 மடங்கு சிறந்த வீடு கிடைக்கும். ஒரு வீட்டை விட்டுட்டீங்கன்னா விட்டதை காட்டிலும் 100 மடங்கு பூர்ணமான ஒரு வீட்டை கொடுப்பார். 100 அப்பா அம்மா கொடுக்க மாட்டார், தாங்காது இல்லையா? 100 மடங்கு சிறந்த தாயின் தகப்பனையும் தேவன் நமக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பார். இது ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, 100 மடங்கு அடைவோம் என்பதற்காக இதெல்லாம் செய்யக்கூடாது. இதை செஞ்சோம்னா 100 மடங்கு வந்துடும் இருக்க. 100 மடங்கு நிமித்தம் சொல்லல, ரிவார்டு அடைவோம் என்பது நிமித்தம் கிடையாது. என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது ஆண்டவரை தன் வாழ்க்கையில முதல்ல வைத்து, ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில பிரதானமானது, மற்ற எதுவுமே என் வாழ்க்கையில பிரதானம் இல்லை என்று எந்த ஒரு மனிதன் நினைக்கிறானோ அந்த மனிதனுக்கு ரிவார்டு கொடுக்கும் இல்லையா? ரிவார்டு நிமித்தம் வேலை செய்யக்கூடாதுங்க. ரொம்ப பேர் சரி என் நிமித்தமா சொல்லிக்காரு, ஒரு 50 ரூபா அன்னைக்கு காணிக்க கொடுத்துருவோம், அடுத்த வருஷமே 500 ரூபா கொடுத்துட்டாருன்னா அடுத்த வாரமே கிடைக்காது. இது ரிவார்டு நிமித்தம் கிடையாது. ஆண்டவர் மேலுக்கு அன்பின் நிமித்தம், அவருடைய வார்த்தை நிமித்தம், இந்த சுவிசேஷத்து நிமித்தம் ஒருத்தன் செஞ்சானா இம்மையிலேயே அவனுக்கு 100 மடங்கு கிடைக்கும். தேவனோட ராஜ்யத்தில் எல்லாருமே இருக்கிறோம். சிலர் வர வர விருத்தி மேலே போறாங்க, சில அந்த அளவுக்கு ரிவார்டு அடையலை. எல்லாரும் ரிவார்டு அடைய வேண்டுங்கிறத நம்மை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் இருக்கிறது. வர வர பணக்காரன் ஆகிறீங்க, முன்னேறுகிறீங்க, செழிக்கிறீங்கன்னா மற்றவருடைய கண் உங்க மேல படும் இல்லையா? ஆண்டவர் அதனால ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவரே யாரு கண்ணு என் மேல படக்கூடாது, எல்லாரு கண்ணு உங்க மேல படணும். இந்த ஆசீர்வாதமே எதுக்கு? கண் படணுங்கிறக்காதான். வெளியே எதுவும் போட்டுறாதீங்க, என்னை பார் சிரி, நம்மளை பார்த்து சிரிக்க கூடாதுங்க, நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். அதுக்காக கர்த்தர் இந்த வேலையெல்லாம் செய்கிறார். ரிவார்டு நிமித்தம் கிடையாது, சுவிசேஷ நிமித்தமாவது ஆண்டவர் மேல அன்பின் நிமித்தமா செய்கிறோம். திரும்பி மத்தேயு வாங்க, மத்தேயு 19 30 வசனம். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினராயும் இருப்பார்கள். இதுதான் பெரிய ஒரு மக்களுக்கு புரிய முடியாத ஒரு காரியம். முந்தினோர் அநேகர் பிந்தினராக இருப்பாங்க, பிந்தினோர் அநேகர் முந்தினராக இருப்பாங்க. இதை ரொம்ப புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியம் நினைக்கிறாங்க. எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது கிடையாது. வேதத்தை கான்டெக்ஸ்ட் படி எந்த கான்டெக்ஸ்ட்ல இதை பேசி வருகிறார் என்பதை நீங்க சரியா பார்த்தீங்கன்னா இதனோட அர்த்தம் என்ன என்பதை இங்க நல்லா விளங்கிடலாம். அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்குது. பரலோக ராஜ்யம், இதெல்லாம் எதுக்கு 20ஆம் அதிகாரம் ஒரு 1ஆவதுல இருந்து ஒரு ஓமை பேசுறாருலங்க. இந்த ஓமை எதுக்கு பேசுறார் என்றால்,
நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு ஒருத்தன் கேட்டான் பாத்தீங்களா? அவனுக்கு பதில் கொடுப்பதற்காக இதெல்லாம் கண்டினியூஷன். நமக்காக நடுவில் அதிகாரத்தில் பிரிச்சுட்டாங்க. நல்லா கவனிச்சவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்க. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமான ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலையாட்களை அனுப்புகிறான். இது எதுக்கு இந்த ஓமை சொல்கிறார் என்றால், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லிட்டு முந்தினோர் பிந்தினராக இருப்பாங்க, பிந்தினோர் முந்தினர் இருப்பான்னு சொல்லிட்டு இந்த ஓமை அதுக்கு தான் சொல்லி கடைசி இந்த ஓமை எங்கே முடிக்கிறார் என்றால் 16வது வசனம், இவ்விதமாக முந்தினோர் பிந்தினராகும், பிந்தினோர் முந்தினராகி இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அழைக்கப்பட்டவரோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் சொல்லும் பொழுது, ரட்சிப்புக்காக தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ரட்சிப்புக்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர்னு கிடையாது. அந்த விதத்தில் அதை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. அழைக்கப்பட்ட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லையா? அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ரிவார்டுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இது எதை குறித்து பேசுகிறார் என்றால், ரட்சிப்பா இல்லையான்னு கிடையாது, கேள்விக்கு பதில் பேசுற. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே எங்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்குன்னு கேட்கிறாரு. அந்த ரிவார்டு என்ன கிடைக்குன்னா, என்னை எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்காங்க, சிலர் சரியான விதத்தில் என்னை அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த பூமியில ரிவார்டு கிடைக்குங்கிறார். கர்த்தர் ரிவார்டு கொடுக்கிறாரா? எங்கே கொடுக்கிறாரு? இங்கே. பரலோகத்தில் போனதுக்கு அப்புறம் ரிவார்டு வேற, இங்க ரிவார்டு கொடுக்கிறாரு. பேதர் தன் போட்டை கொடுக்கிறான். போட்டை கொடுக்கும் பொழுது 2 போட்டும் நிறையன்னு கொடுக்கல. கொடுத்துருக்கோம், ஏதாச்சும் கொடுத்துருவாரு அப்படி கொடுக்கவே இல்லை. அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ரிவார்டு கொடுக்கிறாரு. ரிவார்டு கொடுக்கும் பொழுது இப்பதான் தச்சு தொழிலாம் விட்டு வந்துட்டேன், ஒரு ரம்பம், ஒரு சுத்தியில், ஒரு ஒளி இருக்கு, அதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்கல. அப்படியே கொடுத்தாரு. இப்போ ஊழியத்துக்கு வந்துட்டப்பா, சும்மா தான் கிடக்கு. அவனுக்கு ரம்பமும் ஒளியும் சுத்தியிலும் தேவையில்லை. அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு மீன் வேணும். 2 போட் நிறைய மீனை கொடுத்தாரு. கல்யாண வீட்டுக்கு போனாரு. அவரை கனப்படுத்துகிறாங்க, ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. அந்த கல்யாண வீட்டில் ரிவார்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி திராட்சை ரசம். மிச்சம் திராட்சை ரசம் இருக்கு. மிச்ச திராட்சை ரசம் என்ன பண்ணியிருப்பாங்க? வித்து காசாகி இருப்பாங்க. கல்யாணம் முடிச்சு கல்யாணம் போறாங்க, நிறைய பணம் தேவைப்படும், அதை வித்து காசாக்கிடுவான். அன்னைக்கு பெரிய பிசினஸ்ங்க அது. வித்து காசாக்கி குடும்பத்தை நடத்திருப்பான். அது அவனுக்கு ரிவார்டு. கர்த்தர் எப்பொழுதுமே இந்த காலத்திலே ரிவார்டு கொடுக்கிறார். அப்படித்தானே? புரியலையாங்க? அது என்ன கேட்டா, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டான். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஊமை என்பது நல்லா கவனிங்க. ஊமை யாருக்கு விளங்கும் என்றால், சத்தியத்தை குறித்த வாஞ்சை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஊமை. அதாவது செவியை திறந்து ஆண்டவரே எங்களோட பேசுங்க, இதை குறித்த அர்த்தம் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன், இதன் ரகசியம் என்ன என்பதை புரிய விரும்புகிறேன் மட்டும்தான் ஓமை தெரியுமே தவிர, மற்றவனுக்கு ஓமைங்கிறது ஒரு கதையா போயிடும். நான் ஆண்டவரே சொன்னாரு, உங்களுக்கு இது அறியும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெளியே இருக்கிறவர்களுக்கு ஓமை தெரியாது. ஓமைங்கிறது ஆவிக்குரிய ரகசியம். அப்படி சொல்லிட்டு தான் ஓமை பேசுகிறார். 1 to 16 வரை வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 20:1. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்களை தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும்
ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக முந்தினோர் பிந்தினராக இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நல்லா கவனிக்கணும். அற்புதமான உவமை இது. தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்களை அந்த எஜமானே வந்து எடுக்கிறார். அதிகாலையில் சிலர் எடுக்கிறார், சிலரை வந்து காலையில் 9 மணிக்கு எடுக்கிறார், சிலரை மதியம் 12 மணிக்கு எடுக்கிறார், சிலரை மதியம் 3 மணிக்கு எடுக்கிறார். அந்த கடைசி குரூப்பை சாயங்காலம் 5 மணிக்கு எடுக்கிறார். யூத வேலை முறை என்னவென்றால் காலையில் 6 இருந்து சாயங்காலம் 6 மணிலிருந்து வேலை செய்யணும். 12 மணி நேரம் வேலை. இன்னைக்கு நம்ம 9 மணி நேரம் வேலை செய்யறதுக்கே பாடா இருக்கு. இவ்வளவு வேலையா? 9 to 5 ஆகுங்க. யூத கலாச்சாரத்தில் காலையில் 6 மணிக்கு போனீங்கன்னா சாயங்காலம் 6 மணிக்கு தான் வேலை முடியும். ஏன்னா இயேசுவே சொன்னார், நான் வேலை செய்வதற்கு 12 மணி நேரம் இல்லையான்னாரு. சொன்னாரா? யோவான் 9 சொன்னார், வீட்டில் படிங்க. நான் வேலை செய்வதற்கு பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையான்னாரு. அப்ப 12 மணி நேரம் யூத கலாச்சாரத்தில். வேதத்தில் 6ஆம் மணி 9ஆம் மணின்னு போடும் பொழுது இன்னைக்கு நம்ம டயத்துக்கு அதை கொண்டு வரணும்னா பிளஸ் ஒரு 6 போட்டுட்டீங்கன்னா நம்ம டைமா மாறிடும் இல்லையா? 6ஆம் மணினா 12 மணி இல்லைங்களாங்க. 3ஆம் மணினா காலையில் 3ஆம் மணி நேரத்தில் வேலைக்கு அமைத்துறார். காலையில் 9 மணிக்கு வேலைக்கு அமைத்துறார். இயேசு கல்வாரி சிலுவையில் அரைஞ்சது காலையில் 9 மணி 3ஆம் மணி வேலையில். அவர் சிலுவையில் மரித்தது மதியம் 3 மணி 9ஆம் மணி வேலையில் அவர் சிலுவையில் மரித்தார். விளங்குதா இல்லைங்களா? இந்த 11ஆம் கவனிங்க, இந்த 11ஆவது மணி நேரத்தில் வேலை பெற்றவர்கள் தான் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். இவர்களை பார்த்து தான் எல்லாரும் பொறாமப்படுகிறான். 1 மணி நேரம் வேலை செஞ்சு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து வெயில் தாள வந்து வெயிலே இல்லாம கஷ்டமே வந்து வந்தது மாதிரி வந்தா தமக்குன்னு கூலியை வாங்கிட்டு போயிட்டான். 100 மடங்கு அவனுக்கு கிடைக்குது, எங்களுக்கே கிடைக்கலன்னு அவனை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். அந்த பொறாமைப்படுகிற சந்ததி தான் நாம இருக்கணும் இல்லையா? ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு படாதப்பட்டு என்னமே கஷ்டப்பட்டோம், ஒன்றும் செய்யல, இப்பதான் வந்தீங்க மேலே போயிட்டீங்களா நம்ம பார்த்து பொறாமப்படணும். உண்மைதானங்க? பட வேணாமா? எல்லாரும் பொறாமைப்படக்கூடியதில் இல்லை. சிலர் ஏன் பொறாமைப்படக்கூடியதில் வாழவில்லை என்றால் மாம்ச பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருங்க. தாழ்மையுள்ளவனுக்கோ தேவன் கிருபை கொடுக்கிறார். அவருடைய தயாளத்தை நம்பி, அவருடைய உண்மை தன்மையை நம்பி எவன் அவரிடத்தில் வருகிறானோ அவன் ரிவார்டு பெறுகிறான். தன் மாம்சத்தை நம்பி, தன் மாம்ச பலத்தை நம்பி வருகிறவன் 100 மடங்கு பெறமாட்டான், ஏதோ பெறுவான். ஏன்னா அதுலேயும் தேவன் நல்லவராக இருக்கிறார் இல்லையா? நல்லா கவனிங்க. மத்தேயு 22 வாசிக்கிறேன். வேலை ஆட்களுடன், அதாவது முதல் குரூப்பு காலையில் அதிகாலையில் 6 மணி குரூப்பு இதான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். இந்த முதல் குரூப்பு ஆண்டவரோட பார்கெயின் பண்றான். காலிலேருந்து வேலை செய்கிறோம், ஒரு பணம் கொடுப்பீங்களா? கொடுப்பேன். கொடுத்துன்னு தேவன்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு, இன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சேன்னா ஒரு பணம் கொடுப்பேன்னு தேவன்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் அவன் வேலைக்கு போகிறான். இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாருன்னா, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு ஒருத்தன் கேட்டான் பார்த்தீங்களா, அதுக்கு பதில் தான் இது. அக்ரிமெண்ட் போட்டு என்கிட்ட வராத, நான் செஞ்சா இதை செஞ்சா உனக்கு என்ன கிடைக்குன்னு வராத, என்னுடைய உண்மைத்தன்மை நம்பி வா, உனக்கு கட்டாய ரிவார்டு உண்டு. புரியுதா? மனிதன்கிட்ட போய் வேலைக்கு போனீங்கன்னா கட்டாயம் கூலி பேசணும். உங்களுக்கு வேலைக்கு வர்றேன், எவ்வளோ சம்பளம்,
எவ்வளோ கொடுப்பீங்க, அதெல்லாம் பேசணும். மனிதன்கிட்ட பேசும்போது கட்டாயம் பேசணும். நீங்கள் கொடுக்குறத கொடுங்க, நான் வாங்கிறேன்னு சொல்லும் பொழுது அது டீல் ஆகாது. அது மனிதன்றால் பேசி டீல் போட்டு வர்றதா நல்லது. ஏன்னா மனுஷனை நம்ப முடியாது. நேற்று ஒரு கதை படித்தேன். ஒரு அப்பா நரி, ஒரு குட்டி நரி. நீங்களும் படிச்சீங்களா? அப்பா நரி குட்டி நரிக்கு எப்படி வேட்டையாடுறதுன்னு சொல்லி கொடுக்குது. மிருகங்கள்லாம் எப்படி வேட்டையாடுறது, எப்படி தந்திரமா வேட்டையாடுறதுன்னு சொன்ன உடனே எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக் கொடுத்துச்சு அப்பா நரி பிள்ளை நரிக்கு. பிள்ளை நரிக்கு பெரிய சந்தோஷம், எல்லாமே அப்பா கற்றுக் கொடுத்துட்டாரு. அப்பா கற்றுக் கொடுக்கக்கூடியது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா அப்பா சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஒரு பெரிய ஒரு ரகசியம் உனக்கு சொல்லித்தர போறேன். வானத்தில் பறந்து பறவைகளை பிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தர சொன்ன விடிய விடிய குட்டி நரிக்கு தூக்கம் வரல. இதுவரைக்கும் கீழே இருக்கிற மிருகங்களை தான் சாப்பிட்ருக்கோம். இனிமே வானத்தில் பறக்கிற அழகான பறவைகள்லாம் பிடிச்சு வயிறார சாப்பிடலாம் நினைச்சு பெரிய சந்தோஷம். அப்பாவை பார்த்து பெருமையோடு போயிருக்கு. அப்படியே அப்பா பெரிய ஒரு மலை உச்சியில பெரிய மேட்டு மேல கல்லு மேல நிற்பாட்டிட்டு, இப்போ நான் பறக்க சொல்லி கொடுப்பேன். நல்லா முன்னிங்கால தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியே குதிச்சுட்டே இருந்தீங்கன்னா, குதிச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு இதை மடக்காம கரெக்டா குதிச்சுட்டேன்னு நீ பறந்துருவேன். இப்படி விரிச்சிட்டேன்னா நீ விழுந்துருவேன் இருக்காரு. அந்த சொன்னது மாதிரியே அந்த குட்டி நெறி நல்லா பிடிச்சி இங்குன்னு குதிச்சு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே மேலே குதிச்சிருக்கு. குதிச்ச குதியில கீழே விழுந்து 4 பல்லு உடஞ்சி முகம் செதறிடுச்சு. உடனே அப்பாட்ட வந்து கேட்டிருக்கு, உங்களை நம்பி தானே செஞ்சேன். அப்ப நரி சொல்லியிருக்கு, நீ கத்துக்க வேண்டிய முதல் பாடம் அப்பாவா இருந்தா கூட நம்ப கூடாதுன்னு. இது நரிக்கு சரி, மனுஷனுக்கு சரி, தேவனுக்கு சரி கிடையாது. தேவன் தவிர மனிதர்கள் நம்ப முடியாது சில நேரத்தில். ஆனா தேவனை 100க்கு 100% தேவனை நம்பலாம். என்ன கொடுப்பீங்கன்னு நம்பாம உங்களுடைய தயாளத்தை உங்களுடைய நற்குணத்தை நம்பி வாரன்னு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ரிவார்டு கொடுப்பார். இந்த முதல் குரூப் யாருக்கு அடையாளம்? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த முதல் குரூப் யாருக்கு அடையாளம் என்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு அடையாளம். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையில் தன் தயாளத்தின் அடிப்படையில் தான் நடத்தி வருகிறார். அவர் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அது உத்தமத்தின் அடிப்படையிலேயே இஸ்ரவேல் மக்களை நடத்தி வருகிறார். ஒரு இடத்துல வரும்பொழுது மாம்சம் மேலே எழும்புது. ஆண்டவரே, உம்முடைய தயாளத்தின் அடிப்படையில் எங்களை நீ ஆசீர்வதிக்க வேணாம், எங்களுடைய செயலின் அடிப்படையில் சீனாய் மலையில கூலி பேசுறான். ஆண்டவரே, நாங்க இதை செய்யறோம், இதை செஞ்சா நீங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்ன உடனே அன்மெரிட்டட் ஃபேவர் வந்து மெரிட்டட் ஃபேவரா மாறுதுன்னா கவனிச்சு வாங்க. அது வரைக்கும் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் அன்மெரிட்டட் ஆசீர்வாதம். அன்மெரிட்டட் தகுதி இல்லாதவனுக்கு, லாயக்கே இல்லாதவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு தயவு ஆசீர்வாதம். சீனாய் மலைக்கு வரும்பொழுது கூலி பேசுறான். மேன்மை மாம்சத்தை மேன்மை பாராட்டவும் தேவன் எதுக்கிறார். எது 10 கற்பனை செய்ய, இதை செஞ்சா உனக்கு ரிவார்டு. செஞ்சா ரிவார்டு, செய்யலன்னா சாபம். இன்னைக்கு அந்த சிஸ்டத்தின்படி நாம் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த சிஸ்டம் பிழையானது என்று எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் தேவனே சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, அந்த சிஸ்டம் பிழையான சிஸ்டம் என்று தேவனே சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழாக அல்ல, கிருபையின் கீழாக இருக்கலாம். கவனிச்சு வாங்க, இது பெரிய விஷயங்க. இன்னைக்கு மெரிட்டட் சிஸ்டத்துக்கு கீழே இல்லை, அன்மெரிட்டட் சிஸ்டத்துக்கு கீழே இருக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டாமல் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை ஆளுகை செய்ய மாட்டான். வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், மெரிட்டட் ஃபேவருக்கு கீழே இல்லாமல் அன்மெரிட்டட் ஃபேவருக்கு கீழாக இருக்கிறபடியால் பாவம் உலகத்துடைய வீழ்ச்சி உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு என்ன தகுதி? ஒரு தகுதி. பாஸ்டர், எனக்கு ஒரு தகுதி இல்லையே பாஸ்டர். அதான் முதல் தகுதியே. எனக்கு எல்லாம் இருக்கு. பெருமை உள்ளவன் வெளியே போன்றுவார். தாழ்மை உள்ளவன், ஆண்டவரை என்கிட்ட நன்மை ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மிடத்தில் எல்லா நன்மை இருக்குன்னு வருகிறவன் அந்த ரிவார்டை பெறுவான். தன் மாம்சத்துல முயற்சி எடுத்து நான் இதை செஞ்ச தேவன்கிட்ட நான் அதை பெற்றுடுவேன், இவ்வளவு நேரம் ஒப்பு கொடுத்து இவ்வளவு நேரம் என் மாம்சத்துல வேலை செஞ்சு கடுங்காப்பி குடிச்சு நான் தேவன்கிட்ட வாங்கி உன்னை பெற்றுவேன்னா கஷ்டம்.
நான் காலம் கூட கடுங்காப்பி தான் குடித்தேன், பால் இல்லை. அதனால எந்த ரிவார்டும் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வயிறு, அவ்வளவுதான். கடுங்காப்பில ஒண்ணும் இல்லைங்க, கடுமையா கல்வாரில கஷ்டப்பட்டார் பாத்தீங்களா, அது நடிப்பில் தான் ரிவார்டு. தன் மாம்சத்தை நம்பி மாம்ச புய பலத்தை நம்புகிறவரெல்லாம் கிருபை நின்று விழுந்து கிறிஸ்துவை விட்டு கீழே பிரிஞ்சிருவான். புரியலையா உங்களுக்கு? தயவு தயவு வேணுமா? ரெண்டு விதத்துல வரணும். ஒன்னு மெரிட்டட் தயவு, இல்லாட்ட ரெண்டுமே வந்து சந்திக்காது. ஒண்ணுமே தகுதி இல்ல, ஆண்டவரை ரட்சிக்கப்படும் போது பாவியா வந்தேன், என்னை ரட்சித்தீங்க, இப்போ ஆசீர்வாதம் வேணும், அனுகூலம் வேணும், ஒத்தாசை வேணும், அதற்கு உண்மை நம்பி வருகிறேன்னு சொன்னீங்கன்னா ரிவார்டு வாங்கிடலாம். புரியுதா இல்லையா? மாம்சத்து சுகம் தேவ தயவு, வெற்றி தேவ தயவு. உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா உங்களுக்கு நரகம் தான் கொடுக்கணும். என் தகுதி நடிப்பில் எனக்கு என்ன கொடுப்பீங்க ஆண்டவரே? நரகம் தாரேன். நீங்க எல்லாரும் எங்கெங்க போகணும்? நீங்க இல்ல, நம்ம எல்லாரும், என்ன சேர்த்தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் எங்கே போக வேண்டிய ஆளு? நரகத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் தேவன் தயவா ரட்சித்து ஆசீர்வதித்து நீதிமானா மாத்திருக்கிறார். பெருமைப்படுகிறவன் தன் மாம்ச முயற்சியில ஒன்ன பெற்றதுக்கு அப்புறம் தன் மாம்சத்தை தான் பேசுவான தவிர கிறிஸ்துவ பேச மாட்டான். நான் கடுங்காப்பி இருந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் முழங்கால நின்னேன், அப்படிப்பட்டவனுக்கு ரிவார்டு கிடைக்காது. அவனை பார்த்து உலகம் ஆச்சரியப்படாது, அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து உலகம் பொறாமைப்படாது. விளங்கலைங்களா? பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவனோட தயாளத்தை நம்பி தேவனோட உத்தமத்தை நம்பி வருவனுக்கு தேவன் ரிவார்டு கொடுக்கிறார். என்னவா இருந்தாலும் சரிதாங்க. கல்யாணம் முடிக்கணுமா? தேவனோட தயாளத்தை நம்புங்க, தேவனோட உத்தமத்தை நம்புங்க. இல்லை எதிர்காலத்துக்கு நல்ல கணவனை கொடுப்பார், நல்ல மனைவியை கொடுப்பார், தேவனை நம்பணுங்க. சிலர்லாம் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருக்க ஆண்டவரை நீங்க சைன் பண்ணுங்கிறாங்க. கஷ்டப்படுறது நீங்க, அதனால தான் சைன் கத்தர் பண்றது கிடையாது. அந்நியின் ஒத்துல அவிசுவாசியுடனே நினைச்சீங்கன்னா படுற கஷ்டம் உங்களுக்கு தாங்க தெரியும். பட்ட கஷ்டப்படுற மக்கள் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அந்த நான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுற எனக்கு தெரியும். எனக்கே கூடாது என்றால் எனக்கே கூடாதுதான். இல்லை நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா, எனக்கு பிடிக்காத கொடுத்துட்டாருன்னா அவங்க அப்பாங்க. உங்களுடைய வெற்றியை குறித்து நீங்க விரும்புவதை காட்டிலும் அதிக விரும்புற அல்ல அப்பாங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்க பிளான் பண்ணதுக்கு முன்பாக தாயின் கருவில் இருக்கும்போது எழுதி வச்சவர் அவருங்க. ஏன் அவரை நம்ப முடியல உங்களால? ரொம்ப பேருக்கு நம்ப முடியல. எல்லாமே நீங்க வேணாம் ஆண்டவரை, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், கடைசியில் என்ன செய்யுங்க, எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பார்க்கறதுனா இவன் கடைசியில் பத்திரிக்கையில் கத்தரால் வந்துச்சுமா. எனக்கு சேட்டையா? கடைசியில் ஒரு சரி இதுக்கு எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எல்லாமே புரோக்கர் மூலமாக தான் பார்த்தாரு. கடைசியில் பத்திரிக்கையில் மட்டும் கத்தரால் வந்ததுன்னு எழுதிட்டாரு. எப்படி எழுதியிருக்கணும்? இந்த காரியம் புரோக்கரால் வந்ததுன்னு தான் எழுதியிருக்கணும். நம்ம பார்க்கறதெல்லாம் புரோக்கரை பார்த்து எல்லாம் பேசிட்டு நம்ம ஜாதியா, நம்ம சனமா, நம்ம இனமா, நம்முடைய மாம்சமா எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இது கத்தரால் வந்துச்சு. கத்தரால் வஞ்சல்ல, வேற மாதிரி வந்துச்சு. கத்தரை முழுக்க நம்புங்க. தேவனுடைய குணாதிசயம் வேற, மனுஷ குணாதிசயம் வேற. இந்த ஓமை முழுவதும் தேவ குணாதிசயம் மனுஷ குணாதிசயம் சந்திக்கிற இடம். தேவ குணாதிசயத்தை நம்பி வருகிற ரிவார்டு பெறுகிறான். மாம்ச குணாதிசயத்தை நம்புறவன் ரிவார்டு பெறல. கீழே வாசிப்போம். மத்தேயு 23 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவில் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். 5ஆவது வசனம் மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையில் அவன் போய் அப்படியே ஏதாச்சும் கூலி பேசினாங்களா? கூலி பேசல. அவருடைய தயாளத்தை நம்பி உண்மைத்தன்மையை நம்பி போனான். ஒருத்தன் 9 மணிக்கு தான் போறான், ஒருத்தன் 12 மணிக்கு போறான், ஒருத்தன் 3 மணிக்கு போறான். இவனுக்குலாம் ஃபுல் பே கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவரை நம்பி தான் போனா, தன் மாம்சத்தை நம்பி போல. கர்த்தர் ஆரம்பம் முதல் தயாளபரருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் கெட்டவர், புதிய ஏற்பாட்டில் நல்லவர் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலையும் தயவு பெருத்தவர்.
நாள் ஆக ஆக அவரை குறித்த வெளிச்சம் நமக்கு அதிகரிக்குது. புரியலையா? நான் ஆண்டவர் இவ்வளவு நல்லவர்னு அன்னைக்கு நினைக்கல. அவர் அன்னைக்கு நல்லவர் தான், இவ்வளவு நல்லவர்னு இன்னைக்கு நம்ம கண்கள் திறக்கப்படுகிறது இல்லையா? அந்த முதல் குரூப்புக்கே தேவன் நல்லவர். அவருடைய திராட்சை தோட்டத்தில் இவனை வேலை அமர்த்த வேண்டுங்கிறது எந்த கட்டாயமும் அவர் கிடையாது. அவர் வானமும் பூமியும் அவருடையது. 1000 வேலைக்காரர்கள் கையில் வச்சிருக்கிறார். ஒரு எஜமான் வெளியே போய் ஆட்களை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இவர் சாதாரண ஆள் கிடையாதுங்க, பெரிய எஜமான். நிறைய வேலையாட்களை தன்னிடத்தில் வச்சிருக்கிறவர். இவர் வழியே போய் இந்த மனிதனை சந்தித்து தன்னுடைய ராஜ்யத்தில் இணைத்து தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய வைக்கிறார். நல்லா கவனிங்க. இவர் இந்த முதல் குரூப் சந்திச்சார் பாத்தீங்களா, கூலி பேசினா பாத்தீங்களா? இவர் அவனை சந்திக்கவில்லை என்றால் அவனும் சாயங்காலம் வர சும்மா தான் இருந்திருப்பான். உண்மைதானே? இவர் சந்தித்து அவனுக்கு ஒரு வேலை கொடுத்ததுனால தான் அவனுக்கு வேலையை தவிர மற்றபடி அவனுக்கு வேலை கிடையாது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை காட்டிலும் உங்க மேல தான் கவனமா இருக்காரு. தன்னுடைய தோட்டம் முக்கியமா, அந்த வேலைக்காரன் முக்கியமான ஆண்டவருக்கு அந்த வேலைக்காரன் தான் முக்கியமா தெரியுது. தோட்டம் முக்கியம் என்றால் என்ன பண்ணிருப்பான, காலையிலேயே அத்தனை பேரை வேலைக்கு அனுப்பியிருக்கணும். சாயங்காலம் 5 மணிக்கு போய் ஆளை தேட மாட்டாங்க. அப்படித்தானங்க? அவர் தோட்டம் முக்கியமா, அந்த மனுஷன் முக்கியமா? மனுஷன் தான் முக்கியம். தேவனுடைய ராஜ்யத்தை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க மனிதர்கள் தான் தேவனுக்கு முக்கியம். நம்ம பாடாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு ஒண்ணும் இல்லாமல் போய் கடைசியில் அம்போன்னு ராஜ்யத்துக்காக சாக நினைக்கல. ராஜ்யத்தை காட்டிலும் தேவனுக்கு நாம் முக்கியம். அந்த மக்களை ஒவ்வொரு முறையும் சந்திக்கிறார். கவனிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை முறை அந்த எஜமான் வர்றாரு? 5 முறை வர்றாரு. காலையில் ஒருட்ட வராரு, 9 மணிக்கு ஒருட்ட வராரு, 12 மணிக்கு வராரு, 3 மணிக்கு வராரு, 5 மணிக்கு வராரு. கிருபையா சந்திக்கிறாரு. இவன் தகுதி கிடையாது, தேவ கிருபை நம்ம சந்திக்குது. நம்மை தேவன் சந்திக்காத வரை, நல்லா கவனிங்க, நமக்கு தேவன் வைத்திருக்க வேலை என்னன்னு தெரியாதுங்க. புரியலையா? ஏன் ரட்சிக்கப்படணும் சொல்றோம் என்றால், பரலோகம் போறதுக்கு மட்டுமல்ல, இந்த பூமியில எதுக்கு பிறந்தோம், எந்த காரணத்துக்கு அந்த பூமியில வாழுகிறோம், எந்த நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு என்னப்ப எனக்கு தெரியும் என்றால், எஜமானை கண்டு எஜமான் எனக்கு வேலை சொன்னாதான் தெரியும். இல்லை என்றால் நம்மளால வேலை செய்வோம், நிறைவு இருக்காது. புரியலையா? எனக்கு நிறைவா இருக்கேன். நான் நிறைவா இருக்கேன்னா பென்ஸ் கார் வச்சிருக்கிறதுனால இல்ல, நோக்கத்தில் நிக்கிறேன், டெஸ்டினியில் போயிட்டு இருக்கேன். அதனால எனக்கு பெரிய உள்ள திருப்தி. நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியும், ரொம்ப பேருக்கு தெரியாது. எஜமானை சந்தித்து எஜமான் சொல்லுவதற்கு இடம் கொடுக்கணும். புரியலையா? அப்ப எல்லாருமே ஊழியத்துக்கு தான் வரணுமா பாஸ்டர்? எல்லாம் திராட்சை தோட்டங்கிறது ஊழியம் தானா? நீங்க இட்லி கடை போறாளா? அது தேவன் ராஜ்யத்தில் இட்லி கடை போடுறீங்க. நீங்க நல்ல இட்லி கடையா போடுங்க. எரிஞ்சோம்னா மூஞ்சி செதற மாதிரி இருக்கக்கூடாது. சிலர்லாம் போட்டாங்க, இட்லி கடை போட்டாங்கன்னா அது ரயில்வே ஸ்டேஷன்ல தான் விற்க முடியும். அவன் வாங்கிட்டு அவன் போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ஊர் பக்கம் தலை காமிக்க மாட்டான். அப்படி போட்டோம் என்றால் ராஜ்யத்தில் ரிவார்டு வராது. உண்மை உத்தம ஆண்டவர் இந்த அறிவை கொடுத்திருக்கீங்க, உண்மை உத்தமா செய்யுங்க, அது ரிவார்டு உண்டு. நல்ல உங்களுக்கு ஒரு கத்தர் மியூசிஷியனை கொடுத்துருக்கிறாரா, டாக்டர் ஆகணும்னு நினைக்காதீங்க. என் பையன் எப்படியாவது டாக்டர் ஆகிடும், டாக்டர் ஆகிடும். டாக்டர் ஆகாத காட்டலாம் அவன் மியூசிஷியனா இருந்தானா அதான் நோக்கம். புரியலாங்க? எல்லாருமே டாக்டர் ஆகிட்டோம்னா அப்ப என்னங்க? அந்த காலத்துலாம் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சீங்கன்னா பெருமையா நடப்போம். இப்பெல்லாம் பெட்டி கடை மாதிரி ஆகிப்போச்சு. இன்ஜினியரா? சரி சரிங்க தம்பி. என்ன இப்போ அந்த அளவுக்கு லோவா இறங்கிருச்சுங்க. ஏன்னா எல்லாருமே இன்ஜினியரிங் போகும்போது எல்லாரும் இன்ஜினியர் இல்லை, எல்லாரும் எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோமோ அதுல வாழ்றதான் வெற்றி. புரியலையா? இந்த எஜமான் எவ்வளவு அற்புதமானவர் பாருங்க. இவன் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கிறாருங்க. இவன் சும்மா நின்னான்னா அவனுக்கு ஒரு தனிமையின் உணர்வு வந்துடும், ஒரு தோல்வியின் உணர்வு வந்துடும். நான் அந்த உலகத்துல ஏதோ வீணா பிறந்தேங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக 5 மணிக்கு யாராவது வேலை கூப்பிடுவாங்க. 1 மணி நேரம் வேலை. அவனுக்கு எதுக்கு வேலைக்கு வைக்கிறாருன்னா வேலை பார்க்கணுங்கிறக்கா இல்ல,
நம்ம சும்மா நிக்கிறோமேங்கிற உணர்வு அவனுக்குள்ள வந்துடக்கூடாங்கிறத வேலைக்கு அமர்த்துறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரா? நான் கஷ்டப்பட்டு படிச்சேன். என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்க? உங்களுக்கு வேலை கொடுத்தது கர்த்தருடைய தயவுங்க. நன்றி உள்ளவர்களா இருக்குங்க கர்த்தருக்கு. வாசிப்போம். தேவன்கிட்ட வரும்பொழுது பேரம் பேசாதீங்க. அவர் கொடுப்பார், ரிவார்டு கொடுப்பார் நினைச்சு செய்யுங்க. எல்லாருமே ஊழியம் செய்யலாம். வெளியே ஊழியம் செய்யறது வேற. எல்லாருமே தேவனுடைய இந்த திராட்சை தோட்டத்தில் எல்லாருமே வேலை செய்யலாம். அப்ப பாஸ்டர் நீங்க அடுத்த ஊரம் போகும்போது என்னையும் கூட்டி போயிருங்களா? நான் ட்ரெயின் தான் பிடிக்கணும். அப்புறம் நான் யாரையும் கூட்டி போறாப்புல இல்லை. நானும் என் ஆண்டவர் மட்டும்தான் போவோம். நீங்க பேசுங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போலாமா, அந்த ஏரியாவுக்கு போலாமா, அந்த கிராமத்துக்கு போலாமா, நம்ம என்ன செய்யலாம் நீங்களா பேசுங்க. புரியலையா? புரியலையா? என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு ஊழியம் கொள்வீர்கள், ஊழியம் செய்ய மாட்டீங்க. அப்படித்தானே? என் கூட வந்தா நீங்க என்ன ஊழியம் செய்வீங்க? எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் மட்டும் உங்களுக்கு அப்படியே ஈக்குவலா வரும். என்னை எந்த இடத்துல தங்க வைக்கிறாங்க உங்க தங்க வைப்பாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க போங்க, மினிஸ்ட்ரி செய்யுங்க, வியாதியஸ்தரை சந்திங்க, நம்மளே உருவாக்கணுங்க. புரியலையா? கீழே வாசிப்போம். புரியுதா? இது வரைக்கும் சும்மா இருந்துடக்கூடாதுங்க. தாவீது ஒரு நாள் சும்மா இருந்தான். அப்பதான் பச்சை வேலை பார்க்கணும் ஆசையே வந்துச்சு. சும்மா நின்னாங்க அவன். அது எந்த காலம்னா சும்மா நிக்கிற காலம், யுத்தத்துக்கு போற நேரம். ஐடலா இருந்தோம்னாவே பலதரப்பட்ட எண்ணங்கள் உள்ள வந்துடும். வாசிப்போம் 6வது வசனம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிக்கிற வேறு சிலரை இந்த குரூப் மட்டும் தான் கண்டுங்க இருக்கு. இவெல்லாம் ஒளிஞ்சு கிழிஞ்சு நின்னானா தெரியல. மற்றதெல்லாம் போய் டக்கு டக்கு பார்த்து வந்துட்டா, இவனை ஒருத்தனை மட்டும் கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை தகுதியே இல்லை, நம்மளாம் வேலை செய்யறதுக்கு அருகதை இல்லைன்னு ரொம்ப தன்னை தாழ்வா நினைச்சானா, ஓரமா ஒதுங்கி நின்னானு தெரியல. அவனையும் நல்ல எஜமான் போய் அவனை கண்டு அவனுடைய டெஸ்டினி அவனுக்கு சொல்றாரு. புரியலையா? நான் கர்த்தரை கண்டு கொண்டேன். கர்த்தர் நம்மை கண்டு கொண்டாருங்க. நான்லாம் ரட்சிக்கப்பட்டதை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு குக்கிராமத்தில் பிறந்த என்னை கர்த்தர் ரட்சித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறாருன்னா என்னோட அழைப்பை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் ஒன்றும் ஞானி இல்லை. அப்போஸ் இப்போ உங்களோட அழைப்பை பாருங்கள், யாரும் ஞானி இல்லைங்கிறார் இல்லையா? நான் ஞானி ஒன்றும் இல்லை. என்னை காட்டிலும் பெரிய ஞானிகள்லாம் இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் என்னை தான் கூப்பிட்டார். ஏன் கூப்பிட்டார்? எனக்கு மாம்சத்தில் நம்பிக்கை இருக்கிறது ஒன்றும் கிடையாது. அவரை மட்டும்தான் நம்புறேன். அதான் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றேங்க. ஏன் ரிவார்டு கிடைக்குன்னா நம்முடைய மாம்சம் இல்லை, அவருடைய தயாள குணம். கீழே வாசிப்போம் 7ஆம் வசனம். அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை கிடையவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடுனர். தேவனுடைய சிஸ்டம் வேற, உலக சிஸ்டம் வேற. நம்ம முந்தி வந்தவனுக்கு தான் கொடுப்போம். தேவ சிஸ்டங்கிறது பின்னாடி வந்தவனுக்கு முன்னாடி கொடுங்கிறார். பைபிளை படிக்கும்போது நிறைய விஷயம் உங்களால் புரியவே முடியாது. அந்த கெட்டகுமாரன் கதை இருக்கு இல்லையா? தேவன் தயாளர்னு பார்க்கலன்னா அந்த அவரே கெட்ட அப்பா அம்மா தான் தெரியும். அந்த மூத்த வீட்டில் இருந்தால் பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லவனா தெரியும். அவன் தான் எல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டான். அவனை போய் இவரே கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அவனுக்கே அவர் மோதிரம் கொடுக்குறாரு. அந்த காலகட்டத்தில் வயசான ஆட்கள் ஓடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஓடணும்னா ஊரில் அவமானமாக நினைப்பாங்க. அவர் வயசானவர். அந்த காலத்தில் இவ்வளோ தூரத்துக்கு பெரிய ட்ரௌசர் மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பிடிச்சிட்டு ரோட்டில் ஓடுறதுன்னா அவமானம். அவன் அவமானத்தையும் பொறுத்து ஒரு பாவி வீட்டுக்கு வர்றான்னு நினைச்சோன்னா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு மோதிரத்தை போட்டு வீட்டில் இருக்கிற சிறந்த ட்ரெஸ்ஸை போட்டு
வீட்டில் இருக்கிற ஒரு நொண்டி ஆட்டை அடிக்காம கொளுத்த கன்றை அடிக்கும்போது என்ன மனுஷன் தாளு எல்லாம் அவனுக்கு அடிச்சு கொடுத்துருக்கணுமே. அவன் கேட்கறான், எனக்கு ஏதாச்சும் கொடுத்தீங்களான்னு கேட்கறான். நம்ம பார்க்கும்போது அவன் தான் நல்லவனா தெரியும். தேவ சிஸ்டம் வேற. தேவன் நல்லவரா? தேவன் நல்லவர்லங்க, அநியாயத்துக்கு நல்லவருங்க. நான் தேவன் நல்லவர்னு பார்க்கல, அநியாயத்துக்கு நல்லவர். ஏன்னா மனுஷன் அநியாயத்துக்கு கெட்டவன். இந்த அநியாயத்துக்கு கெட்டவனுக்கு அவர் அநியாயத்துக்கு நல்லவரா இருந்தால் தான் ஈக்குவல் ஆக முடியும். தேவன் நல்லவரா? ரொம்ப நல்லவர். அதனால தேவனுடைய சிஸ்டம்ங்கிறது டோட்டலா வேறு விதமான சிஸ்டம். முந்தி வந்தவர்களுக்கு கூலி கொடுக்க சொல்றாரு. பிந்தி வந்தவன் சரி, முந்தி வந்தவன் அப்போ 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினான். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களா இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீர் என்று முறுமுறுத்தான். ஏன் முறுமுறுக்கிறான்? இவனுக்கு கம்மியா கிடைச்சிட்டேங்கிறதுனால இல்ல, அவனுக்கு கிடைச்சிருச்சேங்கிற பொறாமை. ரொம்ப பேருக்கு ஏன் முறுமுறுக்குன்னா, நமக்கு இருக்க இல்லையோ அவனுக்கு வந்துடக்கூடாது. இந்த எண்ணம் தான் அவனுக்கு. இவன் பேசுனது ஒரு கூலி தான். ஒரு கூலி கொடுத்தாச்சா சோத்திரம் போட்டு போயிடணும். இவன் முறுமுறுக்கிறான். அப்பதான் கேட்கிறாரு, நான் தயாளனா இருக்கும் பொழுது நீ ஏன் வன்கணனா இருக்கிற? இது வன்கண்ணா, ஏன் பொறாமை உள்ளவனா இருக்கங்கிறாரு. அவனை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? நான் தயாள, நீ என்கிட்ட வரும்போது என் தயாளத்தை நம்பி வரல, உன்னுடைய மாம்சத்தை நம்பி தான் வந்த. இப்ப நான் தயாளங்கிறத அவனுக்கு காமிக்கும் பொழுது அவனை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுற? புரியலையா? இதெல்லாம் எதுக்கு கேள்வி? நான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒருத்தன் வந்தான், அதுக்கு தான் இவ்வளவு பதிலும். தயாளத்தை நம்பி வந்தீங்கன்னா ரிவார்டு கிடைக்கும். இதை கொடுத்தா அதை கிடைக்குமான்னு வந்தீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. தேவன்கிட்ட வரும்போது டீலே போடக்கூடாதுங்க. ஆண்டவரே, நான் டீல் போடுறதுக்கு என்ன ஆண்டவரே? எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது நீர், இந்த பூமியில வாழ்றது நார். நான் அடிக்கடி நினைப்பேங்க, நான் 3 ஆக்சிடென்ட்ல சாக வேண்டிய ஆளுங்க. எப்படி வெளியே வந்தேன்னு தெரியாது, வந்துட்டேன். சங்கீதம் 103 இருக்கு இல்லையா? கர்த்தர் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். இன்னைக்கு உயிரோட வாழணும்னா தேவனுடைய கிருபை. இஸ்ரேல் மக்களை தேவ கிருபையில தான் கொண்டு வந்தார். அவன் ஒன்றும் தேவனை நோக்கி வேணல, முடியலன்னு சொல்லி பெருமூச்சு விட்டான். ஆபிரகாமுடைய கவனத்தை ஆபரேட் பண்ணார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தோடு வெளியே கொண்டு வந்தார். கிருபையா செங்கடலை பிளந்தார். கிருபையா மேகஸ்தம்பமா இருந்தார். கிருபையா ரெவித்தீமில் வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்தார். கிருபையா காடைகளை கொடுத்தார். கிருபையா மன்னாவை கொடுத்தார். எல்லாம் கிருபையா கொடுக்கும் பொழுது யாத்திரை 19 வரும் பொழுது கிருபை வேணாம், மாம்சத்தின் அடிப்படையில் செயல்படுங்க சொன்ன பொழுது தயாளம் வேணாம், உன்னுடைய கிரியின் அடிப்படையில் பலன் தரேன், ரிவார்டு கிடைக்காது. ரிவார்டு வேணும் இல்ல, இவன் முறுமுறுக்கிறான். ஒரு மனிதனை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் என்றால் நம்முடைய இருதயம் சின்ன இருதயம் என்பதை காமிக்கிறது, அவ்வளவுதான். நம்முடைய அவர் தயாளமா இருக்கிறது போல நாம் தயாளமா இல்லைன்னு அர்த்தம். ஒரு மனிதன் ஆசீர்வாதமா இருக்கான், நல்லா இருக்கானா பார்த்து பொறாமப்படாதீங்க. அவனுக்கு தகுதியே இல்லை, அவன் நல்லா இருக்கான். நம்ம இவ்வளவு தகுதியா இருக்கோம், படிச்சிருக்கோம், இவ்வளவு படிச்சிருக்கோம், நமக்கு ஒண்ணும் இல்லையா, அதனால தான் அவனுக்கு கிடைக்கல. நீ ஒன்னு அவனை காட்டிலும் பெட்டரா மாம்சத்துல பார்த்துக்கிட்டு இருக்க, உன் குவாலிஃபிகேஷனை பார்க்குற. அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் சாதாரண ஆளு. அவனுக்கே இவ்வளவு வந்துருச்சுன்னா நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இவ்வளவு திறமையா இருக்கோம், இவ்வளவு அறிவாளியா இருக்கோம், நமக்கே கிடைக்கல. அவன் தயாளத்தை நம்பி நல்லா இருக்கான், நீ மாம்சத்தை நம்பி நல்லா இல்லை. புரியலையா? ஆண்டவரே, அவன் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது ஆண்டவரே, நான் அவனை காட்டி ரொம்ப நல்லவன் கிடையாது ஆண்டவரே, அவனுக்கே கொடுத்தீங்கன்னா எனக்கு நிறைய கொடுங்கன்னு வந்தீங்கன்னா நல்லது. புரியுதா இல்லையா? தேவன் இந்த மெத்தடை வேற மெத்தடுங்க, உலக மெத்தடு கிடையாது. இந்த ராஜ்யத்துடைய மெத்தடே டோட்டல் வேற. அப்படி வந்தீங்கன்னா ரிவார்டு கிடைக்கும். யோவான் சானத்தை வந்து கேட்குறாங்க,
உம்மை பார்க்கலும் இயேசு பெறுகிறாரே, உம்மை பார்க்கலாம் அவர் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாருன்னு சொன்ன உடனே யோவான் கரெக்டா சொல்றாங்க, பரத்திலிருந்து ஒருத்தனுக்கு ஒண்ணு அருளப்படவில்லை என்றால் அவன் ஒன்றும் பெற முடியாதுங்கிறான். அப்போ அவனுக்கு ஒன்று கிடைச்சிருக்குன்னா பரலோகத்திலிருந்து கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அவனுக்கு கிடைச்சிருக்குன்னா எனக்கும் கிடைக்கும். அவன் நல்லவன் இல்லைன்னா நான் ரொம்ப நல்லவன் இல்லை, அப்படித்தான் வரணுங்க. புரியலையா? உங்க குவாலிஃபிகேஷனை நம்பி வந்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்க. டிஸ்குவாலிஃபிகேஷனை நம்பி வந்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிருவீங்க. இந்த சிஸ்டமே வேற சிஸ்டம். அரைப்பரிச்சையில் காமிச்சிடாதீங்க. அதை அரைப்பரிச்சையும் முழு பரிச்சை அந்த சிஸ்டம் வேற, இந்த சிஸ்டம் வேற. இது தேவ சிஸ்டம், அது வேர்ல்டு சிஸ்டம். தேவ சிஸ்டத்தை நம்பி வந்தீங்கன்னா நிச்சயமா வருகிற ஒவ்வொருவருக்கும் ரிவார்டு உண்டுங்க. வாசிப்போம். தேவன்கிட்ட நிறைய இருக்குங்க. யாருக்கே ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டாருன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்து கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட நிறைய இருக்கு. அந்த கெட்ட குமாரன் கதையிலேயே அவன் எல்லாமே இருக்கிறதெல்லாம் அந்த கெட்ட இரண்டாவது மூத்த பையனுக்கு நினைக்க கூடாது. அது அப்பா, பரலோக அப்பாங்க அவரு. சின்ன பையனுக்கு கொடுத்தது ஆச்சு, மூத்தவனுக்கு இருக்கு, இன்னமும் இருக்கு. அதான் அப்பா. புரியலையா? எல்லாமே உனக்குன்னா அவ்வளவுதான். எல்லாமே அவனுக்கு இல்ல, உனக்கு இருக்கிறது இருக்கு, ஆனா என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு. மூத்தவன் மாட்டடிச்சு அவனுக்கு கொடுக்கல, அது அப்பாவுடைய மாடு. புரியலையா? வாசிப்போம். 20:12 வாசிக்கிறேன். பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினர் என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. இந்த ஒருத்தனை பார்த்தா ஆண்டவர் போன்னு சொன்னார், மற்றவங்களை பார்த்தா ஆண்டவர் போன்னு சொல்லவே இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு முன்பாக தேவன் நிற்க விரும்ப மாட்டாருங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்ன கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். இவன் மாம்சத்தை நம்பி வந்தனால கர்த்தர் ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, உன் இதை வாங்கிட்டு இப்போ உனக்கு ரிவார்டு கிடையாது, உனக்கு 100 கிடையாது. புரியலையா? அவருடைய தயாளத்தை நம்பி வந்தவன் ரிவார்டு வாங்கிட்டான். தன்னுடைய மாம்சத்தை நம்பி வாங்கினவன் ஏதோ கிடைச்சதில் அவன் திருப்தியா வாழ முடியல. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம், ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா, ஆமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், கொடுத்தாங்க, இதுல என்ன இருக்கு? ரிவார்டு கிடைக்காது உங்களுக்கு என்னைக்குமே. ஒன்று கொஞ்சம் தான் வாங்குறீங்களா, நன்றி ஆண்டவரே கொடுத்ததுக்கா நன்றி, என்னுடைய உத்தமத்தின் அடிப்படையில் உங்களுடைய உத்தமத்தில் கொடுத்துறீங்கன்னா மேலும் மேலும் உங்களுக்கு வரும். நீங்க நன்றி உள்ள மக்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கர்த்தர் என்ன கொடுத்தாலும் முதல்ல என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லும் பொழுது பெரிய ரிவார்டு உங்களுக்கு உண்டாகும். புரியலையா? அந்த 11வது மணி நேரத்துக்கு வந்தான் பார்த்தீங்களா, 5 மணிக்கு வந்தேன் பார்த்தீங்களா, அவன் தேவரோட தயாளத்தை நம்பி வந்தான். இதெல்லாம் பர்சனல் அப்ளிகேஷன். பர்சனல் அப்ளிகேஷன் தனிப்பட்ட ரீதியில் அந்த வேதத்தை நம்மோடு அப்ளை பண்றது. இதை காலத்தின் அடிப்படையிலையும் இந்த வியாக்கியானம் பண்ணலாம். காலம் இருக்கு இல்லைங்களா, காலத்தின் அடிப்படையிலையும் இதை வியாக்கியானம் பண்ணலாம். ஆண்டவர் பர்பஸாவே 3ஆம் மணி 9ஆம் மணி என்ன சொன்னாரு? முதல்ல எடுத்தவன என்னென்ன மணி சொல்றாரு? முதல்ல 3ஆம் மணி, 6ஆம் மணி, 9ஆம் மணி, 11ஆம் மணி. ஏன் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லணும்? மொட்டையா சொல்லிட்டு போக தானே. அவன் மதியம் வந்தான், காலைல வந்தான், சாயங்காலம் வந்தான்னு. அப்போ இது சில காலங்கள் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ளேயும் இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். அந்த 11ஆவது மணிக்கு வந்தான் பார்த்தீங்களா, அவனை பார்த்து தான் அந்த முதல்ல வந்தவன் பொறாமப்பட்டான், மற்றவன் பொறாமப்படலை. அந்த முதல்ல அந்த ஒரு பணத்துக்கு கூலி பேசுறான் பார்த்தீங்களா, அவன் தான் பொறாமப்பட்டான். காலைல 9 மணிக்கு வந்தேன், 12 மணிக்கு வந்தேன், 3 மணிக்கு வந்தேன், பொறாமப்படலை. பொறாமப்பட்டது யார்? அந்த காலையில் வந்தவன். அந்த காலையில் வந்தது யாரு?
காலத்தின் அடிப்படையில் வந்து இஸ்ரவேல் மக்கள் இல்லையா. புரியுதா இல்லையா? சீனாய் மலையில் மாம்சத்தை நம்பி கவனன்ட் ஏற்படுத்துறான். கிருபை வேற, நியாயப்பிரமாணம் வேற. நியாயப்பிரமாணம் ரெண்டு பார்ட்டிக்கு நடுவே நடக்கக்கூடியதான் நியாயப்பிரமாணம். கிருபை என்பது ஒரு பார்ட்டி தான். ஒரு பார்ட்டியா ரெண்டு பார்ட்டியாங்க? சிங்கிள் பார்ட்டி தான், அவர் தான். நியாயப்பிரமாணம் டூ பார்ட்டி, நீங்களும் வேலை செய்யணும், அவர் வேலை செய்யணும். கிருபைனா சிங்கிள் பார்ட்டி, எல்லாமே அவர் தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே அதோட சாப்டர் முடிஞ்சிடும். வெரி சிம்பிள்ங்க. இந்த மெத்தடுங்கிறது ரொம்ப நம்ம தான் கஷ்டப்படுத்திட்டோம் போட்டு சபையில போட்டு. அவர் ரட்சிக்கிறார், ரட்சிக்கப்படுகிறோம். அவர் சுகமாக்குறார், சுகமாக்குறார். அவர் முன்குறிச்சார், முன்குறிக்கப்பட்டோம். எல்லாமே அவர் செஞ்சார், நம்ம விசுவாசத்துல ரெஸ்பாண்ட் பண்ணோம். இதான் இல்லையா? இந்த 11வது மணிங்கிற மக்கள் தான் பொறாமைப்படக்கூடியதா வாழக்கூடிய மக்கள். வரிசையா சொல்லிடுறேன், யார் யார் என்னன்னு சொல்லிடுறேன். முதல் குரூப் இஸ்ரவேல் மக்கள். அது அதிகாலையில் இல்லையா? யாத்திரை 19 வாங்க, ஒரு சில வசனம் வாசிச்சே வருவோம். அப்படியே யாத்திரை 19 16 வசனம். மூன்றாம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் ஜனங்கள் எல்லாரும், இது என்னது? சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதிகாலையில் கொடுக்கப்பட்டார். அந்த அதிகாலையில் கவனன்ட்டுக்கு வந்தவன் யாரு? இஸ்ரேல் மக்கள். இது எத்தனை மணி? அதிகாலையில். வேதத்தில் அந்த 3ஆம் மணி இருக்குல்ல, முதல்ல காலையில், அதுக்கப்புறம் 3ஆம் மணி. பைபிளில் 3ஆம் மணி எங்கேயாச்சும் இருக்கா? இருக்கு, காமிக்கிறேன், நல்லா கவனிச்சே வாங்க. முதல் குரூப்பு சீனாய் மலையில் ஏற்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இடையே ஏற்பட்ட அந்த சந்ததி. இரண்டாவது சந்ததி 3ஆம் மணியில வேலைக்கு வந்த சந்ததி. இந்த 3ஆம் மணி எங்க நடந்துச்சுன்னா, பெந்தகோஸ்தே நாள் இன்னும் பூரணமாக வந்தது போது 3ஆம் மணி நேர வேலையில ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த நேரம் எந்த நேரம்? 3ஆம் மணி நேரம். வசனம் காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 2 14-15 வாசிக்கிறேன். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. சீயோன் மலையில 120 பேர் மேல வீட்டில இருந்து அந்நிய பாஷை பெறும் பொழுது ஆவியான வருகிறார். அப்ப எல்லாருமே அந்நிய பாஷை பேசும்பொழுது இவன் குடிச்சிட்டு பேசுவானோ நினைக்கும் பொழுது பேதுரு விளக்கம் கொடுக்கிறார். 2:14. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவியிடுங்கள். நீங்க நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. இப்பொழுது பொழுது விடிந்து 3ஆம் மணின்னா எத்தனை மணி? காலைல 9 மணி. எத்தனை மணிங்க அது? 3 + 6 எத்தனைங்க? 9 மணி. காலைல 9 மணி. இது ஒரு ஜெனரேஷன், முதல் ஜெனரேஷன். இவர்கள் எல்லாரும் யூதர்கள். முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் யாருங்க? 3000 பேரும் யூதர்கள். முதல் சபை, முதல் சபை யூத சபை. புரியுதா இல்லையா? இது செகண்ட் ஜெனரேஷன். புரியுதா இல்லையா? அதுக்கப்புறம் 6ஆம் மணி இயேசு யூதர்களுக்கு வந்தார். யூதர்கள் இயேசுவை நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சதுனால ஒரு 6ஆம் மணி வேலைகளை பிரஜாதிகிட்ட போறார். அப்படி 6ஆம் மணி பைபிள்ல இருக்கா? யோவான் 6க்கு வாங்க. யோவான் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தில் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணினா 12 மணி. மத்தி வெயில்ல சுவிசேஷம் யூதர்ல இருந்து பிரஜாதிகளுக்கு முதல் முறை வருது. இது ஒரு ஜெனரேஷன். புரியுதா? ஒவ்வொரு முதல் வந்து சீனாய் மலையில வந்த ஜெனரேஷன். இரண்டாவது ஆதி திருச்சபை யூதர்களால் ஏற்பட்ட முதல் சபை. அதுக்கப்புறம் இது புரஜாதி மார்க்கத்துக்கு வந்த ஒரு காரியம் இல்லையா? அதுக்கப்புறம் 6ஆம் மணி, அதுக்கப்புறம் 9ஆம் மணி. அப்போஸ்தலர் எப்படி எடுப்போம்? 10:30. அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வத்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக வந்து நின்று. எந்த மணி? 9ஆம் மணி. இதெல்லாம் ஒரு ஜெனரேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த 4 ஜெனரேஷன். ஆதி இஸ்ரேல் மக்கள், அதுக்கப்புறம் ஆதி திருச்சபை,
அதுக்கப்புறம் புரஜாதி மார்க்கம், இதெல்லாம் 4 ஜெனரேஷன் முடிஞ்சிருச்சு. கடைசியில் ஒரு 5வது ஜெனரேஷன் எழும்புது. அதான் 11வது மணி ஜெனரேஷன். நாம் யார்? அந்த 11வது மணி ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷனை பார்த்து தான் அந்த முதல்ல ஒருத்தன் கூலி பொறுத்தனா பார்த்து அவன் பொறாமப்பட்டான். நம்மளை பார்த்து யூதர்கள் பொறாமப்படுவான். பாஸ்டர், அப்படி 11வது மணியை பத்தி ஏதாச்சும் பைபிள் இருக்கா, வசனம் இருக்கா? இல்லை. இது வரைக்கும் இருக்கு, இதுக்கு இல்லை. இல்லைன்னா விட்டுற முடியாது உங்களை. இது கடைசி ஜெனரேஷன் நாம் வாழுகிறது. உலக சரித்திரத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஜெனரேஷன் நாம் தான். லாஸ்ட் ஜெனரேஷன் எவ்வளவு நாட்கள் சொல்ல முடியாது. கடைசி சந்ததி இயேசுடைய வருகையை கிட்டத்தட்ட ரிவார்டு வழங்குவதற்காக அருகில் நிற்கிற சந்ததி இஸ்ரேல் மக்கள். சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் அவர்கள்லாம் பொறாமப்படுகிறாங்க. இது கடைசி சந்ததி ஏன் சொல்றேன், கவனிங்க. ஆரம்ப நாட்கள் தேசங்களுக்கும் யுத்தம் நடந்தது. முதல் முறையாக 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முற்று பெறுகிறது. 1918 1918க்கு முன்னாடி வரை, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருகிற வரை உலகத்தில் வேர்ல்டு வார் என்பதே கிடையவே கிடையாது. உலகங்கள்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ண எல்லா சரித்த வரணும் என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த வேர்ல்டு வார உலக நாடுகள் எல்லாம் நிறுத்துவதற்காக ஒரு சைன் பண்ணாங்க. அது 11வது மணி 11ஆம் தேதி 11ஆம் மாசம் சைன் பண்ணாங்க. இது நிஜம், நான் கதை சொல்லலைங்க. 11வது மணி 11வது நாள் 11வது மாசம். இவெல்லாம் சைன் பண்ண எவனும் விசுவாசி கிடையாது. கடைசி ஜெனரேஷன் சைன் பண்றாங்க கிடையாது. தேவன் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணார் பின்னாடி உட்காந்துட்டு. 1917வது ஆண்டுல, கவனிங்க, 1917வது ஆண்டுல ஜெனரல் ஆலன் பி என்பவர், நெட்ல படிக்கலாம், ஜெனரல் ஆலன் பி என்பவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் எருசலேமுக்கு மேலாக ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசி, எருசலேமுக்கு யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு வசனம் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 31:5. ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையின் கர்த்தர் எருசலேம் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த வசனம் ஜெனரல் ஆலன் பி கிடைச்சிருக்கு. பருந்து காக்கிற பட்சியை போல, ஆங்கில பைபிள்ல வானத்துக்கு மேல பருந்து பறக்கிறது போல இருக்கும். எருசலேமுக்கு மேல ஏரோப்ளேன்ல ஆலன் பி பறக்கிறார். கீழே வந்து துருக்கி ஆளுகையின் கீழே இருக்கு. துருக்கி லாங்குவேஜில் விக்கிபீடியாவில் கூட இருக்குது. துருக்கி லாங்குவேஜில் ஜெனரல் ஆலன் பி வருகிறார், சரண்டர் அடைங்க, ஆலன் பி இஸ் கம்மிங், சரண்டர் அப்படின்னு துருக்கி லாங்குவேஜில் கீழே அனுப்பிட்டாங்க. ஆலன் பி இஸ் கம்மிங், சரண்டர். துருக்கி லாங்குவேஜில் ஆலன் பியை வந்து எப்படி படிக்கிறாங்கன்னா, காட் இஸ் கம்மிங், சரண்டர்னு படிச்சிருக்கான். அவனுக்கு வந்து அது ஆலன் பின்னு தெரியல. காட் இஸ் கம்மிங், சரண்டர்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆயுதங்களை போட்டு எருசலேம்ல வாசல்ல வெளியே நின்னாங்க. ஜெனரல் ஆலன் பி ஒரு யுத்தம் பண்ணாம உள்ள போய் பிடிச்சாருங்க. ஒரு யுத்தம் பண்ணாம, ஒரு துப்பாக்கி தோட்டா இல்லாம பண்ணாரு. அப்ப ஆலன் பி சொன்னார், இங்கிலாந்துல இருக்க அத்தனை யூதர்களையும் உங்க சொந்த தேசத்துக்கு வந்துருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தா. எந்த யூதனும் வர விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு தேசத்திலையும் யூதர்கள் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான், கோடிக்கணக்கான செல்வம் கையில் இருக்கு. யாருமே வராதனால திரும்பி வந்து முகமதியர்கள் கையில எருசலேம் போயிடுச்சு. அவன் அன்னைக்கு 1917 ஜெனரல் ஆலன் பி மூலமா தேவன் செய்த உள்ள போயிருந்தான்னா ஹிட்லர் அவ்வளவு பேரை கொண்டிருக்க முடியாது. ஒரு யூதன் மேல ஹிட்லர் கை வச்சிருக்க முடியாதுங்க. தேவன் ஒவ்வொரு நாளையும் நம்முடைய ஒரு பிரச்சனைக்கு முன்னாடி ஒரு வழியை ஏற்படுத்துறார். ஜெனரல் ஆலன் பி உள்ள போனார் பாத்தீங்களா, அது டிசம்பர் 11ஆம் தேதி. 11ஆம் தேதி டிசம்பர் உள்ள போனார். ஏன் இவ்வளவு 11 வருது?
இதெல்லாம் லாஸ்ட் ஜெனரேஷன்ல கர்த்தர் செய்கிறார். அது 11ஆம் மணி சந்ததி. இந்த சந்ததியை பார்த்து யூதன் பொறாமப்பட்டான். யூதன் நம்ம பார்த்து பொறாமப்படணுமா? நீங்க அந்நிய பாஷையில பேசுறத பார்த்தா பொறாமப்பட மாட்டான். எனக்கு பொறாமையா இருக்கு, நீ அந்நிய பாஷை பேசுற. நான் பொறாமையே பட மாட்டாங்க. அவன் எனக்கு கையில காசு இல்லை பிரதர், ஆனா எனக்குள்ள ஒரு இயற்கையாக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் இருக்கு பிரதர். அப்படியா பிரதர் போயிடுவான். அதெல்லாம் அவனை ப்ரொவோக் பண்ணவே பண்ணாதுங்க. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு உங்க வாழ்க்கையில தென்படுகிறதோ அன்னைக்கு தான் அவன் உங்களை பார்த்து பொறாமப்படுவான், வைராக்கியப்படுவான். அதுக்காகவே புரஜாதிகளை கர்த்தர் பணக்காரன் ஆக்குறாருங்க. எதுக்கு கர்த்தர் புரஜாதிகளை பணக்காரன் ஆக்கணும்? அவனுக்கு வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக. நம்ம தெய்வம் அவனை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் என்றால் நம்ம ஏண்டா கும்பிடாம இருக்குன்னு அவனுக்கு வைராக்கியம் வரணும். பொறாமப்பட்டது யாரு? அந்த முதல்ல வந்தவன் யாரை பார்த்து? நம்மளை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, தொழிலை பார்த்து புறஜாதி மக்கள், மற்ற மக்கள் பொறாமப்படணும். பொறாமப்பட்டு எப்படி வந்தீங்கன்னு கேட்கணும். வா ஞாயிற்றுக்கெல்லாம் வா காமிக்கிறேங்க. இது பெரிய நீங்க வித்தா காமிக்க வேணாம், வாழ்ந்து காமிங்க. வாழ்ந்து காமிக்கிற பாசம் என்ன செய்யணும்? நாளையில இருந்தே முழங்கால நின்றலாம் 6 மணி நேரம் நில்லுங்க, தப்பு கிடையாது. ஆண்டவரே நானெல்லாம் ஆண்டவரே என் மாம்சம் அல்ல, மேன்மை பாராட்டுகிற இடத்துல நன்மை ஒன்றும் இல்லை, எல்லாம் தயானன்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு உண்டு, கட்டாயம் உண்டு. அப்ப 11 ஜெனரேஷன் யார்? கடைசியா ஒரு 11 காமிக்கிறேன். ரோமர் 11 எடுங்க. இதான் கடைசி 11. இதெல்லாம் நம்ம தான்ங்கிறது காமிக்கிறதுக்காக தான் சொல்றேன். ரோமர் 11 இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே அவர்களுக்குள்ள வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவருடைய தவறுதலான புரஜாதிகளுக்கு. யாரை பத்தி பேசுற? யூதர்களை பத்தி பேசுறார். அவன் விழுந்து போகும்படிக்கு இடரல, அவனுக்குள்ள வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவருடைய தவறுதலான புரஜாதிகளுக்கு. ரட்சிப்புன்னா வெறும் பாவ மன்னிப்பும் கிடையாது, சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், நல்வாழ்வு, இதெல்லாம் பிரஜாதிகள் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அவனுக்குள்ள வைராக்கியத்தை எழுப்பத்தக்கிறதுக்காக. உங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எங்க வந்திருக்குப்பான்னு சொல்லணும். அதுக்குத்தான் உங்களுக்குள்ள அவனுக்கு அறிவு வர்றதுக்காக உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஆனா நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதுங்க. கீழே வாசிங்க. அவருடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவருடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமா இருக்கு. அவருடைய நிறைவு எவ்வளவு? அவன் தவறுனதே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது என்றால் அவன் மனம் திரும்பினா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும். யூதர்களை சபிக்காதீங்க, யூதர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனதார யூத மக்களை ஆசீர்வதிங்க. 66 புத்தகத்தை எழுதி கொடுத்தது அவங்க. தேவன் தான் எழுத வச்சாலும் இதுக்கு பிரயாசப்பட்டது யூதர்கள். யூதர்களை ஒவ்வொரு நாளும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, மனதார ஆசீர்வதிங்க. அவன் தான் இயேசு சிலுவையில் அரைஞ்சான்னு சொல்லாங்க. அன்னைக்கு நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் அரைஞ்சிருப்பீங்க. புரியலையா? ரிவார்டு வேணுமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், அவ்வளவுதான். கிரியில முடிச்சிடக்கூடாது. அவர் உங்களை தயாளத்தின் அடிப்படையில் தான் அவங்கள சந்தித்தார். இல்லாட்ட நீங்களும் அந்த முதல் ஆட்களும் ரோட்டில் நிற்கிற ஆள் தான். அவருடைய பண்ணைக்கு வந்திருக்க முடியாது. அவனை கூட்டு சந்தித்து கிருபையா சந்திச்சார் என்றால், கிருபையா சந்திச்சிருக்க ஆண்டவரை, கிருபையா ரிவார்டு கொடுங்க ஆண்டவர், என்ன கிடைச்சிடும். என்ன கொடுப்பீங்க? செவ்வாய்க்கிழமெல்லாம் வந்துடுறேன், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வந்துடுறேன், சனிக்கிழமெல்லாம் வந்துடுறேன், என்ன கொடுப்பீங்க? ஒன்றும் கொடுக்க மாட்டேன். என்னைக்கு உன் மாம்சத்தை நம்பாமல் என்னுடைய உத்தமத்தை நம்பி கர்த்தர் நல்லவர், கிருபை ஒன்று, கொள்ளை பொருளை பங்கிடுவீர்கள். பங்கிட வேணாமா? அதனால தேவனை பெருசா நினைங்க, மேக்னிஃபை பண்ணுங்க, உயர்த்தி பாருங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், ஜெயமா இருக்கும். உங்களை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவாங்க. எழுந்து நிற்போம். பெருமை வேணாங்க. எவ்வளவு தூரம் மேல வந்தாலும் பெருமை வேண்டாம்.
தொடர்ந்து அவருடைய கிருபையிலே வாழுங்க, ஆசீர்வாதத்தில் வாழுங்க. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு வார்த்தைகளுக்காக கண்டி செலுத்துகிறோம். என் வாழ்க்கையில் தேவரே செய்திருக்கிற சொல்லி முடியாத நன்மைகளுக்காக, ஆராய முடியாத தயவுகளுக்காக கண்டி செலுத்துகிறோம். இந்த மாம்சத்தை நம்பி வாழவில்லை கர்த்தாவே, இந்த தயாளத்தை நம்பி வாழுகிறோம். உலகத்துக்கு, புறஜாதி மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, தேவனை அறியாத மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாங்கள் வாழும்படியாக எங்களை முன்குறித்திருக்கிறே உமக்கு நன்றி. எங்களுடைய உத்தமத்தை நம்பி அல்லப்பா, உங்களுடைய உத்தமத்தை சார்ந்து வாழுகிறோம். உடைய உத்தமத்தின் பலனை எங்கள் வாழ்க்கையில் கொடுக்கிறபடியாக உமக்கு நன்றி. உடைய உண்மைத்தன்மையின் அடிப்படையில் எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உயர்த்தி, எங்களை மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனால அல்ல கர்த்தாவே, நீ நல்லவர்களாக இருக்கிறபடினாலே ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன். இந்த உணர்வு எங்களுக்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்தட்டும். உடைய தயவு எங்களை ஆளுகை செலுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவரை உறுதியாய் பற்றி கொன்ற எங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அடைக்கலமாக, முற்றிலுமாக தஞ்சமாய் ஓடி வந்திருக்கிற எங்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து, ரிவார்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறபடியாக உமக்கு நன்றி. கனமகிமை துதி உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக. கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்களை பிரசன்னமாக்கி வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஜெயத்தையும் மேன்மையும் வெற்றியையும் கட்டிடுவாராக. ஆமென், ஆமென். பக்கத்தோட சொல்லுவோம். தேவன் நாம் நினைப்பதை பார்க்கலாம் மிகவும் நல்லவராயிருக்கிறார். ஒரு நாளும் நம்மை நம்பாமல் தேவனுடைய தயாளத்தை நம்புவோம். அவருடைய உத்தமத்தை நம்பி, அவரையே அடைக்கலமாய் நம்பி வாழ்கிற நமக்கு தேவன் நிறைவான பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.